ஹாய் காய்ஸ், வெல்கம் டு பிரியாணி பாய்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நைட்டு நானும் என் தம்பிங்களும் ட்ரிப்ளிகன் வந்திருக்கோம் சாப்பிட்லான்ட்டு. சரி, அதுக்கு முன்னாடி கேஸ் போடலான்ட்டு வந்தோம். எவ்வளோ ஆட்டோ நிற்கிது பாருங்கள். ஒரு நாள் கேஸ் போடுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறோன்றது உங்களுக்கு பார்த்தா தெரியும். நம்ம மவுண்ட் ரோட்டில் இருக்குது பார்த்தீங்களா, ஸ்பென்சர் ஆப்போசிட்டில் இருக்க பங்க்கு தான் வந்திருக்கோம். எவ்வளோ ஆட்டோ நிற்கிது பாருங்கள். டெய்லி இப்படி தான் கஷ்டப்படுறோம் சிஎன்ஜி கேஸ் போடுறதுக்காக. கிட்டத்தட்ட எப்படியும் ஒரு 70லேருந்து 80 ஆட்டோஸ் நிற்கும். நாங்கள் வந்து கேஸ் போடுறதுக்கே ஒன் ஹவர் ஆச்சு. இதில் வேறு நாங்கள் அதுக்கப்புறம் வீடியோ எடுக்கணும் போயிட்டு. எவ்வளோ கஷ்டப்படுறோன்னு மட்டும் உங்களுக்கே தெரியும். பார்த்தீங்கன்னா பாருங்கள், லைனாக கார் நிற்கிது பார்த்தீங்களா. ஆட்டோ இந்த சைடு கியூவில் நிற்கிது, கார் அந்த சைடு. எல்லாம் சிஎன்ஜி தான். சிஎன்ஜி கட்டுப்பாடால் இவ்வளோ நேரம் நிற்க வேண்டியதாக இருக்குது. இப்போ தான் பங்க்கிட்டே போகிறோம். பங்க்கிட்டே வரல நான். அவ்வளோ ஆட்டோ நிற்குது. வீடியோ எடுக்க வந்துகிட்டே இருக்குது ஆட்டோ. எவ்வளோ க்யூப்பா. என் ஆட்டோவுக்கு லாஸ்ட்டில் நிற்குது. என் தம்பிங்க அங்கே நிற்க வச்சுட்டு வந்திருக்கேன். லாஸ்ட்டில் நிற்குது என் ஆட்டோ. நெக்ஸ்ட் இங்கேருந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக பக்கத்தில் அப்படியே லெஃப்ட் எடுத்து ட்ரிப்ளிகன் உள்ளே போயிட்டு நைட்டு பிரியாணி என்ன இருக்கோ சாப்பிட வேண்டியதா. ஜாலியாக இன்றைக்கி என்ஜாய் பண்ணுறோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் மறக்காமல். சூப்பராக இருக்கும் வீடியோ. பங்க்கிட்ட வந்தாச்சு. புது ஆட்டோ வேறு அண்ணன் வச்சுருக்காரு. இதை என் இன்னொரு தம்பி இங்கே நிற்கிறான். அதுக்குள்ளே அவர்கிட்ட பேச ஆரம்பிச்சிட்டான். டெய்லி ஒரு நாளை போல இப்படிதான் ஆகுது. நான் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க. அத்தியாவசியமான விஷயமாச்சு நான் இதுவும் 3 மணி நேரம்லாம் இருக்குங்க. ஒரு நாளும் 3 மணி நேரம் ஆகிடுச்சு. 3 மணி நேரம் உட்காந்துருக்கேனா? இன்னும் தான் 3 மணி நேரம் உட்காந்துக்கிறேன் கேஸ் போடுறதுக்கு. இடையே 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஆகும். இன்னைக்கே பாருங்க 45 நிமிஷம் ஆச்சு. இன்னும் இங்கே தான் இருக்கிறேன். போகவே முடியல போகிறதுக்குள்ள. டெய்லி இதே தான் குழப்பாங்க. நான் எங்க வீட்டுக்கு ஒருத்தர் கேஸ் தயாரிக்கிறாரு. கேஸ் தயாரிக்கிறாரா? கேஸ் யாரும் தயாரிக்கிறாங்களா? விஷயம் வச்சுக்கோ. யாரும் கேஸ் வாயில இருந்து ஒரு விஷவாயு வந்து விஷவாயு தயாரிக்கிறாரு. அது போட்டாவது யாராவது பிரியாணி சுடா அப்படி ஒரு பிரியாணி கடை இருந்தா இதான் வந்து எங்க வந்துருக்கோம். ட்ரிப்ளிகன் வந்துருக்கோம் சாப்பிடலானே. சூடா இருக்கா சாப்பாடு? சொல்லு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு. எப்படி சொன்னாலே பிரெட் தான் சாப்பிட்டு. என்னண்ணா எப்படி இது பிரியாணி? பக்காவுதா? பரவாயில்லண்ணா. லேடிஸ் சமைச்சு விற்கிறாங்க, விலை கம்மி, அதுவும் ட்ரிப்ளிகனில். டேஸ்ட்டு பிரச்சனை இருக்குது. 60 ரூபாய் பிரியாணி. எவ்வளோ? 60. எவ்வளோ பெரிய பெரிய கடையில் போய் சாப்பிட்றீங்க, நல்லா காசு கொடுத்து வாங்குறீங்க. இந்த மாதிரி ஒரு சின்ன கடையில் வந்து சாப்பிடுங்க. ஒரு சின்ன பொண்ணு, ஸ்கூல் படிக்கிற பொண்ணு நடத்துது கடையை. இந்த மாதிரி சின்ன கடையெல்லாம் சாப்பிட்டு நம்மளுக்கும் நல்லா இருக்கும். கடையை நல்ல ஃபுட்டு நல்லா இருக்குது, அவங்களுக்கும் யூஸாக இருக்கும். ஸ்கூல் படிக்கிற குழந்தை ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அவங்க அம்மாவுக்கு. அந்த கடைக்கெலாம் ஹெல்ப் பண்ணுங்க. சின்ன கடையெல்லாம் சாப்பிட்டு போயிட்டோம். கேஸ் போட்டாச்சு, சாப்பிட்டாச்சு. யாரா பிரியாணி சாப்பிட்டோம். தம்பி வந்து நெய் சோறு தால்ச்சா சாப்பிட்டாச்சு. இப்போ மவுண்ட் ரோடு மேலே போயிட்டு இருக்கோம். சரியான மழை, வீட்டுக்கு போகிறோம். இது ஆமாண்டா, ஒரு வாட்டி சூப்பராக இருக்கும். எவ்வளவு பிசு வளையுதுல. ஆக்சுவலா மழையில வச்சா அப்படி போயிட வேண்டியதுதான். ஆமா. பார்த்து வரைக்கும் போயிடலாம். இப்படி போயிடலாண்ணா. சரிண்ணா. என்னடா அண்ணன் தனியாக இருக்கிறது? மழை கோயில் இருக்கா உள்ள? செம்மையா இருக்கும்டா. எப்பவும் மழையில போறப்ப இந்த இது சூப்பரா இருக்கும். அவ்வளவுதான். விலைய மலிவுடா நீங்க சாப்பிட்டது. இப்போ சீப் அண்ட் பெஸ்ட். செம்ம பெஸ்ட். 60 ரூபாய் கீரை ரைஸ். பிரியாணி எறா பிரியாணி 100 ரூபாய் தான். எறா பிரியாணி 100 ரூபான்றதே கம்மி. வெளில வெஜ் இப்ப இரு, நான் வெஜ் ஹோட்டல் காமிக்கிறேன் சங்கீதால. என்ன கூட்டம் இருக்கும் பாருங்க. இப்ப கூட இந்த டைம்ல கூட 2 AM வரைக்கும்டா. 2 AM இருந்தா நீ பாரு. இப்போ வெஜ்ஜ போய் எப்படி அவ்வளவு சாப்பிடுறாங்க தெரியல நமக்கு. நமக்கெல்லாம் ஆஃபர் ஓடுது. 40 ரூபாய். ஆமா ஆஃபர் ஒன்று ஆஃபர் போட்டுருக்காங்க. மினி லஞ்ச் வந்து 49 rupees. மீலாடா? ஆமா, மீல்ஸ் 49 சங்கீதால. மினி மீல்ஸ், அது நார்மல் மீல்ஸ் இல்ல. மினி மீல்ஸ் தான் அதுல வைப்பாங்க. ஆமா ஆமா. நைட்ல எங்கேயோ போயிட்டு இருக்காங்க. வர போறோம். இந்த மழை லைட்டா கம்மியாயிடுச்சு பாருங்க.
தூத்தல் தான். தூத்தல் ஆனா இங்க அப்புறம் நான் மழை கம்மியாயிடுச்சு. கம்மியாயிடுச்சு நாங்க மழை. பாருங்க போயிட்டு வீட்டில் போய் அப்படி விஷயத்தில் நாளைக்கு வந்து நான் வெள்ளிக்கிழமை எப்படியே நீ கூட அந்த நாளைக்கு தான் செம்ம கூட்டமாக இருக்கும். நாளைக்கு சனிக்கிழமை நைட்டு வந்தா வச்சுக்கோ பக்காவாக இருக்கும். அவாதி வந்துட்டே இருக்கும். நீ எக்ஸ்ட்ராலாம் கேட்க மாட்டல, ஆனா குடுக்குற அமௌண்ட் தான் வாங்குவோம். ஆனா எப்பவுமே ஆமா. ஆனா நான் இவன் தான் ரொம்ப டார்ச்சர் நடுவுல வந்து அவனுக்கு இருக்கிறது நம்மளுக்கு சேஃப்டி தான். ரைட் எடுத்து ரங்கராஜ் போயிடலாமா? அப்படியே போனா ஏதோ போனோம். நேரா மூட்டா இதை போயிட்டு கீழே செக்கிங் நடக்கும். அழகா போயிட்டு சங்கீதா நைட்டு எவ்வளவு நேரம் இருக்குதா? 2 AM 3 AM 2 AM ஒண்ணா அன்னைக்கு இல்ல 1 மணி க்ளோஸ். கீதம் வந்து 3 AM, சங்கீதா 2 AM. 1 மணி க்ளோஸ். அப்படியா? ஆமா. நீங்க போலீஸ் வந்து அப்ப கீதம் மட்டும் தான் 3 AM. கீதா மட்டும் தான். அதுக்கு என்ன பர்மிஷன் வாங்கணும் போலனா? பர்மிஷன் வாங்கணும். ரோடு விரிச்சோடி கிடக்குது. டைம்ல 12 காலா மழை இல்ல, இல்லனா வேற மாதிரி இருக்கும் அந்த தெருவு. டைம் 12 நான் கரெக்டா 12 o'clock. ஆனா முன்னாடி மட்டும் செட் மட்டும் பண்ணிட்டு வச்சுக்கோங்க. கேமரா ஒரு இது முன்னாடி அதே மாதிரி ஆட்டோல பாட்டு செட் போட்டு விடனா. காசு இப்ப வரட்டா இரு ஒரு வரப்போது போடு. நைட்ல எங்க போறான் அவன்? டியூஷன் முடிச்சு போறானுங்க. நைட் 12 மணி 12 மணி நான் 1 மணியா போய் 12 இவன் யாரு? எங்கடா போறீங்க? என்னப்பா இந்த நேரத்துல டியூஷன் என்னத்திகா? இரு நித்து பசங்க கேப்போம். என்ன அத்தா சைல்ட் லேபர் என்ன அப்படியா? பாத்து போங்க. பொறுமையா போங்கடா. மழையில பொறுமையா போங்க. மதுவா மரத்தடியில போகாத. பைடா பைடா சுத்திட்டு போறானுங்க. சிரிக்கிறானுங்க பேர். ஜாலியா சுத்திட்டு போறானுங்க. அப்பா கடை வேலைக்கு போயிட்டு போறாங்க. மழையில அடிக்க போறானுங்க. சிரிக்கிறானுங்கன்ற அப்பா கடை வேலை போயிட்டு வரானுங்களா? இல்ல உண்மையா கூட ஜாலியா கூட சைக்கிள் ஓட்டு வரானுங்க. பேக்கோட போயிடுறாங்க. அதுதான் அதிசயமா இருக்குது. படிக்கும் போது கூட பேக் ஒரு மணிக்கு அப்பா கடை முஸ்லீம் நாளைக்கு ஸ்கூல் லீவ் போலகுது. பிளானிங் ரெடி பண்ணா நம்ம போட்டா காண்டாகுதுடா மணி வெறுப்பேற்ற மாதிரி. அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லை. 18 பஸ் தான் ரெடி பண்ணி இதெல்லாம் நெக்ஸ்ட் தானே. அவ்வளோ ஃபிளாஷ் வச்சுன்னு வரான். எதிரில் வண்டி வரானா நேரா போயிடுவோம்னா இது ரைட்ல போனா நேரா போனா ஸ்டேஷன் ரோடு போய் போயிட்டு அவ்வளோதான். அவ்வளோதான். ஹை பீம்லாம் போட்டு இந்த மாதிரிலாம் ரொம்ப ஆக்சிடென்ட் நடக்குதுண்ணா. அப்பா நான் இங்க பாரு. நாய்பர் இருக்கான் பாரு. இவன் தான் டேஞ்சர். நடுவுல வந்துருவான். இந்த வண்டி வர மாட்டாங்க. உழைப்பாளி போற அண்ணன் புந்தா போல நம்பாலே நமக்கே போடுறா போல. கொஞ்ச நேரம் மழை பெஞ்சு எவ்வளவு ஜில்லுன்னு ஆயிடுச்சுல. கிட்டத்தட்ட எனக்கு தெரியல. உங்களுக்கு ஜில்லுன்னு தான் தெரியல. சுத்தமா தெரிய மாட்டேங்குது. உனக்கு ரெண்டு சட்டை போட்டுக்கிறாங்கண்ணா. நல்லா ஜில்லுன்னு இருக்குதுலடா. சாரி நான் நினைச்சிட்டேன். என்னால இன்னும் ஜில் இருக்கிறேன். நீ நினையாம கொடுக்காது. ஆஹா சவுண்ட கேட்டீங்களா? இடிப்பா நன்றிப்பா. இப்ப வந்து நைட்டு மோகன் கடைக்கு போறோம். அந்த கடையோட ரீசன்ட் ரிவ்யூ கூட அந்த கடைக்கு 150 ரூபாய் ஃப்ரைட் ரைஸ் சொல்றான். 160 ரூபாய் ஒர்த்தா. 160 rupees ஃப்ரைட் ரைஸ். நாங்க வந்து ஏதோ மாச சம்பளத்துக்கு போய் சாப்பிடுறோம். அஜித் விஜய் கிடையாது. 10 செவத்துல மசாலா பால் 20 ரூபாடா. இதுல ராயப்பேட்டையில 50 ரூபாடா. இங்க அஜித் விஜய் ரஜினி சிவகார்த்திகேயன் கிடையாதுப்பா. கோடியில சம்பாதிக்கல. எங்க அண்ணா ஆட்டோ ஓட்டுறா போல. என் ஃப்ரெண்டு கார் ஓட்டுறான். நான் ஏதோ மாச சம்பளம் 20,000 சம்பாதிக்கிறேன். எங்களுக்கு என்ன சாப்பிட முடியும்? 10 ரூபா இட்லி. அப்பதான் நாங்க சாப்பிட முடியும். அந்த 10 ரூபா இட்லி இவன் கடையை விட சூப்பரா இருக்குது. இவருக்கு ஒரு இட்லி 30 ரூபா. ஆமா ஒரு இட்லி 30 ரூபா. ஒரு தோசை எவ்வளவு தெரியுமா ரேட்டு? 50 ரூபா ஒரு நைஸ். வீட்டுல சுடுற கல்லுல சுடுறாங்க தோசை. அதோட ஒரு சுத்து பெருசா இருக்குது. மோகன் கடை எங்க இருக்கு ஏரியா கரெக்டா சொன்னா? எஸ்மாமலம் மோகன். நைட் ஆல் சாட் மசாஜ் வாய்ப்பு இருக்கும். சாப்பிடுவாங்கப்பா. மாஸ்டர் மாஸ்டர். ஆமா மாஸ்டர் சப்பாத்தி சுடுவா போல. அவ்வளவு அருமையா இருக்கும். அழகா இங்க வந்தமா 4 இட்லி 40 ரூபா. 2 சப்பாத்தி 30 ரூபா. 4 இட்லி எவ்வளவு கேட்டா 100 ரூபான்றான்.
ஏழைப்பாளையம் சாப்பிட முடியாது அவங்கல்ல வசதியாக ரூம் போய் சாப்பிடுவான் 120 ரூபான்றான். ஒண்ணுமே இல்ல, நல்லாவே இருக்க மாட்டேங்குது. நல்லா இருந்தா கூட பரவாயில்லண்ணா 10 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுத்து சாப்பிடலாம். சாம்பார் மீல்ஸ் 70 ரூபாய் மணி. ஐயோ ஒரே ஒரு சாம்பார் சாதம் சாப்பிடுறதுக்கு ஒரு தயிர் சாதம் சாப்பிட தெரியாம 70 ரூபான்றான். தயிர் சாதமே 70 ரூபாய் என்னண்ணா? தயிர் 70, சாம்பார் 70. அவங்க வந்து ஆட்டு தயிர்ல பண்றாங்கடா, அதனால காசு. பிரிஞ்சி 90. ஆட்டு தயிர்ல பண்றாங்களா? அழகா போனா ராயப்பேட்டில் பாய் பிரியாணி வெறும் 80 ரூபாய்க்கு பீப் பிரியாணி அவ்வளோ தரான். நெய் சோறு 60 ரூபாய்க்கு சாப்பிட்டேன். அது இப்போ சாப்பிடல ஏழைப்பழம் கிட்ட கடை அந்த மாதிரி கடையா சாப்பிடணும். சும்மா ரொம்ப சும்மா ஷோ காட்டுறானுங்க. அதுக்கான அந்த அந்த என்ன சொல்ற அந்த ஆம்பியன்ஸ்க்கான குவான்டிட்டி ஊற்றா கூட பரவாயில்ல. இந்த குழந்தைங்களுக்கு ரோட்ல லேடிஸ் சோறு ஊட்ட மாட்டாங்க குழந்தைங்களுக்கு சொத்து கிண்ணத்துல. அதுல பிரிஞ்சு வச்சு 90 ரூபாவாம். 4 வாய் தான் பிரிஞ்சு 90 ரூபாய். அப்படியே வா நம்ம மணி அண்ணன் கடையில ஓவர் ரேட்டு வேணாம். போடா பைத்தியம். 50 ரூபாய்க்கு பிரிஞ்சு நிறைய மணியனகல்ல நெக்கலு ரொம்ப அவ்வளவு ஒர்த் இல்ல. முன்னாடி 50 ரூபாய்க்கு சாப்பாடு கிடைக்குதுண்ணா. முன்னாடி மாதிரி ஒர்த் இல்லடா. முன்னாடிலாம் நல்லா இருந்தது. இப்போ கொஞ்சம் ஸ்டேட்ஸ் கொஞ்சம் கம்மி தான் இருந்தாலும் ஒரு கட்டுமான வேலை செய்யறவங்க சாப்பிடுறாங்கல்ல. அங்க அது ஆட்டோக்கார் சாப்பிடுறாருல, ஒரு பூவிக்கிறவர் சாப்பிடுறாரு. ரேட் வைஸ் பரவாயில்ல. ரேட் வைஸ் தான் சொல்லுங்கிறேன். அதுக்காக ரேட் அதிகமாயிடுச்சுடா. 45 ஆயிடுச்சுடா எல்லாம். எல்லாமே 45 பரவாயில்லண்ணா. 100 ரூபாய் எங்க இருக்குது, 45 ரூபாய் இருக்குது. இவங்க குவாலிட்டிக்காக ரேட் ஏத்தல, வேலை செய்யறதுக்கு அத்தனை பேர் வச்சுக்கிறாங்க. அவங்களுக்கு சம்பளம் கொடுத்து ரேட் ஏத்துறாங்க. இவனுக்கு விதம் நம்மளுக்கு தெரியாது. ஒண்ணு என்னன்னா இத்தனைக்கும் வந்து எல்லா கடையிலும் உட்கார்ற மாதிரி கணபதியிலேயே வந்து 50 ரூபா தான் தயிர் சாதம் உட்கார்ந்து சாப்பிடுறோம் ஃபேன் காத்துல. நின்று சாப்பிடுறது 90 ரூபாய் ஒரு தயிர் சாதம். இதுல வேற சாப்பிடுறதுக்கு டோக்கன் போடணும். எல்லாத்துக்கும் சாப்பிடுறதுக்கு முன்னாடி பண்ணி எல்லாத்துக்கும் டோக்கன் போடணுமா? அப்ப திடீர்னு இப்போ எக்ஸ்ட்ரா சாப்பிடும் திரும்பி அந்த எச்ச கையோட போய் நம்ம சாப்பாடு எச்சப்பட்ட கையோட போய் திரும்பி டோக்கன் வாங்கிக்கணும். ஆமா, டோக்கன் போட்டா தான் தருவாங்க. சரி ஓகேப்பா, முடிச்சிக்கிறோம். வீட்டுக்கு வந்துட்டோம். வீடியோ வேற முடிச்சிக்கிறோம். என் ஃப்ரெண்டு கலெக்டர் கார்த்திக் பிறந்த நாளுக்கு போஸ்டர் ஒட்டிருக்காங்க. அந்த போஸ்டர் காட்டுறான். இஸ்ரோ விஞ்ஞானிகள், நாசா விஞ்ஞானிகள் எல்லாம் சேர்ந்து என் ஃப்ரெண்டு கார்த்திக் க்ளோஸ் அப் பர்த்டே விஷஸ். எங்க ஃப்ரெண்டு கார்த்திக் வந்து கலெக்டரா இருக்கான். கார்த்திக் கேடிஆர் கார்த்தி. சரி ஓகே गाइस, இதோட வீடியோ முடிச்சிக்கிறோம். ஓகேவா? ஓகே गाइस, இதோட வீடியோ முடிச்சிக்கிறோம். வீட்டுக்கு வந்துட்டோம். பை பை பை. நம்ம பிள்ளை போல மாட்டி குடிலாமா?